ரொம்ப வருத்தமாக இருக்குது. திமுகவோட சதி இது. அதனால தான் திமுக தான் எல்லா பக்கட்டும் தலைவரை முடக்கிற. நாங்கள் 11 மணி நினைக்கிறோம். டிஎம்கே எங்கள் டைம் கொடுக்கல. நாளைக்கு இதே மாதிரி டைம் தாண்டிச்சுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். திரும்பி எப்படி டிஎம்கே சப்போர்ட் பண்றா? வெக்கமே இல்லையா? சூடு சொரணா கொஞ்சம் கூட. அவன் வீட்டில் வந்து அதாவது நடந்தது வந்தது. இன்னைக்கு விஜய் 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 போடா விஜய் போடா விஜய் போடா விஜய் விஜயவே பார்க்குறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. திமுகவோட சதி இது. அதனால தான் திமுக தான் எல்லா பக்கட்டும் தலைவரை முடக்கிற. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்களாம் அப்படி ரிவெஞ்செலாம் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளே அவங்க கட்சி இல்லாமல் போயிடும். எல்லா இளைஞர்களும் இளைஞர் பட்டாளர்கள் எல்லாம் நம்ம தலைவர் பின்னாடி வந்துடுவாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம தலைவர் தான். ரொம்ப வருத்தமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சுற்றி காமிங்க ப்ரோ, தெரிஞ்சிடும். நீங்களே கூட திரும்பி பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி. ஏன்னா அவங்க இங்கே டைம் வந்து 3 மணி வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி போனதுனால பேசினாலும் ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அவர் தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால மேலே கிளம்பிட்டாரு. நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காரு. பார்த்த வரைக்கும் சந்தோஷம் தான். பார்த்ததே போதும். சிம்பிளி வேஸ்ட். வாய்ப்பே இல்லை ப்ரோ. அவர் ஏன்னா அவர் வந்து ஒரு தற்குறி ப்ரோ. எங்களை தற்குறின்னு சொல்றாருல, அவர் தான் ஒரு தற்குறி. ஒரே மாதிரி பேசணும். மாற்றி பேசிக்கிருந்தா என்ன பண்றது? இவனை ஒரு நாள் பேசுறது, அவனை ஒரு நாள் பேசுறது, கடைசியில் இவன் தலைவர் அவர் தலைவர் அவனே தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இது வேஸ்ட் தான் வருது. இது வரைக்கும் நிற்கிறாரு. தளபதி முன்னாடி வந்தாரு. அவர் தான் வந்து என் தம்பின்னாரு. அதுக்கப்புறம் எதிர்த்தாரு. மறுபடியும் பிரச்சனை வந்தப்ப என் தம்பின்னாரு. அப்ப அவரோட கோட்பாடு எப்படி இருக்கு? எப்படி ஏத்துக்கிறீங்கிறாரு? அவரே சினிமால இருந்தா முதல்ல வந்திருக்காரு. இப்ப கூட நீங்க கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. இவர் எதுல இருந்து வந்தாருன்னு யாருக்கு தெரியும்? நடிகர் தான். இப்ப இவர் மட்டும் மத்தவங்கள பேசி ஒரு யூஸ் இல்ல. அவரும் ஒரு குத்தாடி தானே. குத்தாடி அவரும் குத்தாடி. ஒரு மேடையில் இங்கிலீஷ் பேசுற, ஒரு தமிழ் பேசுறாரு. அவரை பத்தி பேசலாம் வேஸ்ட். என் மக்கள் வாய்ப்பே இல்ல. பிரபு அண்ணன் தான். ஆக்சுவலா நான் புதுக்கோட்டையில இருந்து வரேன். எங்க ஏரியா சரி புதுக்கோட்டையில இருந்து வரோம். இவர் தளபதிக்காக தான் வந்தேன். தளபதிக்காக தான் ஓட்டு. யார் கேண்டிடேட் ஆனாலும் சரி. பிரபு அண்ணன் ஆக்சுவலா எல்லாருக்குமே நல்லா தெரியும். டென்டிஸ்ட் ஓரளவுக்கு எல்லாரும் பாப்புலரான ஆள். அதனால சரி வாய்ப்பு கண்டிப்பா ஜெயிப்பாரு. சீமானுக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ. இத்தனை வருஷமா நிக்கிறாரு. ஒரு தடவை ஜெயிச்சாரு. அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. கேமரா அவர் பார்த்தாலே சொல்லுறாரு. அவருக்கு வாய்ப்பு இல்ல ராசா. வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான். அவர் அப்படியே காரைக்குடி சுத்தி பார்த்துட்டே இருக்க சொல்லுங்க. காரைக்குடி சுத்தி பார்த்துட்டே இருக்க சொல்லுங்க. சீமான் பார்த்துட்டே சொல்ல போனா அவருக்கு வாய்ப்பு இல்ல. அவர் பார்த்தாலே சொல்லிடுவா. இப்ப எங்க தலைவர் வந்தாரு, பேசல பண்ணல இருந்தா அவரை பார்த்தாலே போதும். எங்களுக்கு பார்த்துட்டோம். இவர் வந்து எப்படின்னா இது எப்படி சொல்றோம்டா, நல்லது கண்டிப்பா நடக்கும். இருங்க எங்க தலை எங்க வராரோ இல்லையோ காரைக்குடி கண்டிப்பா வந்து நிப்பாரு. எங்களுக்கு பேசாததான் மனசு கொஞ்சம் இதுவா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. எங்களோட தலையோட சூழ்நிலை அந்த மாதிரி. நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். எல்லா கூட்டம் நல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் பார்க்க முடியல அவர் 2 வார்த்தை. நாங்க 11 மணி நினைக்கிறோம். டிஎம்கே எங்க டைம் கொடுக்கல. நாளைக்கு இதே மாதிரி டைம் தாண்டிச்சுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் 11 மணி நிற்கிறோம். டிஎம்கே டைம் கொடுத்துருக்கு. போக்குவரத்து சீரமைக்கல. எங்களுக்கு சரியான டைம் பாதுகாப்பு கொடுக்கல. ரொம்ப சிரமம். ஆனால் இந்த தடவை காரைக்குடியில் பிரபு தான் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பாரு. டவுட்டே இல்லை. வாய்ப்பே இல்லை. எங்க டிவிக்கு சப்போர்ட், முழு சப்போர்ட். நான் சொல்றேன் கேளு. தளபதிக்கு ஓட்ட போடு. எல்லாம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். சரியா? அவ்வளவுதான். இருங்க. நாங்க வந்து இப்ப வந்து தலைவரை பார்க்க வந்தோம். அது நீங்க மதுரையில் அலர் ஆத்துல இறங்குறது இல்ல. அந்த மாதிரி நாங்க தலைவரை பார்த்துட்டோம். அவர் எங்களுக்கு கடவுள் தான். சரிங்களா? என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. இங்க வந்து சீமானு யாரையும் வர முடியாது. வாய்ப்பே கிடையாது. நான் கூட வர முடியாது. யாருமே வர முடியாது. இங்க பிரபு சார் வருவாரு. நான் சொல்றேன் சீமா கிடையாது. எனக்கு 57 வயசு ஆகுது. தம்பி எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மாச காரைக்குடியில் இன்னைக்கு பார்த்தேன். நான் இனிமேல் டிவிக்கே தான் வரும். பிரபு வருவாப்ல. எங்க தொகுதியில் பிரபுக்கு நல்ல பேரு. ஜெயிப்பாப்ல. வெற்றி உண்மை. அஜித் ரசிகர்லாம் டிவிக்கே ஓட்டு போட மாட்டாங்க. நான் வந்து பக்கம் அஜித் ரசிகர். ஆனா நான் சொல்றேன் டிவிக்கே தான் ஓட்டு. அஜித் தலை வந்தா இதே கூட்டு தான். தளபதி தான் இதே கூட்டு தான். டிவிக்கே உண்மை. கண்டிப்பா உண்மை. நாங்க எல்லாருமே நாங்க டிவிக்கே தான். எல்லாம் எங்க வீட்லயே 5 ஓட்டும் டிவிக்கே தான். டிவிக்கே பயலுகடா. ஜூலில அவ்வளவுதானே. பிஸ்கெட்டை போட்டு அமைதியாக்கிடுவான். சாட்டை எல்லாம் முடிஞ்சு. நாங்க தான் டிவிக்கே தான். எங்க வீட்டுல எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தானே. டிவிக்கே தான். மாங்குடி தான் ஒண்ணுமே கிடையாது.
அண்ணே அவங்க வன்மத்தோட பேசுறாங்கண்ணே. எங்க தளபதி அவங்களே தான் சொன்னாங்களா? இல்ல சம்பந்தமே இல்லாம வந்துகிட்டு சும்மா சும்மா குறைச்சிட்டு இருக்கு. பிஸ்கெட்டை போட்டு அடுத்த வாட்டி அமைதியாக்கி விட்டுருவோம். சும்மா சொல்லி விட்டுருங்க. டிவிக்கே தான் கொடூரமா ஆமாண்ணே 100 அந்த கிராமத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் கிட்னியை திருடிட்டு அவன் வாய் பேசுது. அதுக்கு பிஸ்கெட்டை போட்டால் தான் அமைதியாகும். அது வரையும் அவன் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தானே டிவிக்கே தானே 200 ரூபாய்க்கு குறைச்சிட்டு இருக்கு. அண்ணே டிவிக்கே தான் வரும். டிவிக்கே மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. பாத்துங்க டிவிக்கே அண்ணே எங்க அண்ணன் பேசாம போறதால எங்க மேல கோவம்லாம் இல்ல, வருத்தந்தே மட்டும்தான் வரும். டிவிக்கே மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. இளைஞர்கள் எல்லாருமே டிவிக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். சும்மா அந்த அவன் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த இதுவே இல்ல. டிவிக்கே மட்டும் வேலையா இல்ல ப்ரோ, வேலையா இல்ல ப்ரோ. ப்ரோ 2026 மாற்றமே இல்ல ப்ரோ. டிவிக்கே தான், டிவிக்கே தான். ஒண்ணே பண்ண முடியாது, டிவிக்கே தான். சீமானா பைத்தியக்காரங்க. சீமா அவன் சும்மா கத்திட்டே இருப்பான். அந்த காரணம் அவர் தொகுதியா ப்ரோ? முதல்ல இது அவர் தொகுதியா? அவர் வந்து காசை வாங்கிட்டு தூத்து, அதாவது தஞ்சாவூர் காரில் போன எல்இடி சேக்கா இங்கே நிப்பாட்டு வச்சாங்க. சம்மந்தம் இல்லாமல் யார்கிட்ட காசு வாங்குறோமோ அவள் வந்து எங்கே வேணா சீட்டை கொடுத்துக்கலாம். நாங்களாம் ஜெயிக்கணும்னு சொல்லி நாங்கள் கேண்டிடேட் நிற்க வைக்கிறோம். அவருக்கு அடமைக்கு நிற்க வைக்கிறாரு. இளைஞருக்குலாம் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், டிவிக்கே ஓட்டு போடு பண்ணுவா. அப்படி விஜய் மட்டும்தான். விஜயை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ விஜயை தவிர்த்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் பண்ணுவா. அப்படி பண்ணுவோம் நம்பி போடு. டிவிக்கே மட்டும்தான். டிவிக்கு அந்த கொத்தடிமெல்லாம் எவ்வளோ கொலை கற்பழிப்பு, எவ்வளோ விஷயம், எவ்வளோ வரி பணம் சொல்றது எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு திரும்பி எப்படி டிஎம்கே சப்போர்ட் பண்றா? வெக்கமே இல்லையா? சூடு சொரணா கொஞ்சம் கூட அவன் வீட்டில் வந்து அதாவது நடந்தா அவன் வீட்டில் நடக்கணும். அதெல்லாம் யார் கொத்தடிமை டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்களோ அவன் வீட்டில் ஃபுல்லா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த வழி தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் டிஎம்கே கட்சிக்காரங்க பண்ற தப்ப கேட்க முடியுதா? ஐயா ஆயில் தண்டனை கொடுக்குறேன்றாங்க, அந்த தண்டனை திரும்பி வெளியில வந்துடுறேன். யார் வெளியே இருக்கிற? யார் டிஎம்கே அமைச்சர் தான். எல்லா தப்பும் டிஎம்கே தான் பண்றாங்க. ஆனா திரும்பி எப்படி மக்கள் வெக்கமே இல்லாம சூடு சொரணம் மானம் எதுவுமே இல்லாம திரும்பி எப்படி எனக்கு புரியவே இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா அவங்களே 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல பெண்கள் பாதுகாப்பு, பசங்க எப்படியே போயிட்டு போறோம் விடுங்க. பெண்கள் பாதுகாப்பு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? நம்ம 2 பொண்ணு வச்சிருக்கோம்ல, நாளைக்கு நீ பெத்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப திரும்பி உனக்கு வலி. அப்ப எப்படி நீ பேசுவ? எனக்கு இது புரியவே மாட்டேங்குது ப்ரோ. எப்படி சப்போர்ட் பண்றாங்க? நாங்க வந்து வீரமா சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து திமுக கொத்தடிமை தான், நான் பரம்பரையா டிஎம்கேன்னு சொல்லிக்கிறோம். வெக்கமே இல்லாம ப்ரோ. ஒரு ஆளே கிடையாது, டிவிக்கே மட்டும்தான் இங்க. இத்தனை வருஷமா ஆட்சி வரும்போது அடுத்த ஆட்சி டிஎம்கே வரல, இந்த தடவை வராது, டிவிக்கே தான் வரும். டிவிக்கே மட்டும்தான் வரும் இங்க. என்ன வேணா மட்டும் ப்ரோ. இப்போ நாங்க அரசியல் மட்டும் தான் பேசுறோம். அதாவது மும்முடியில இருந்து எங்களை அடிக்கிறாங்க. அதாவது சீமான் வந்து யார் தெரியுமா? உண்மையிலே முதல்ல பணத்தை இங்கே வாங்கிட்டு இங்கே முதல்ல நான்லாம் வந்து உண்மையிலே சீமானோட வெறியனா இருந்தேன். உண்மையிலே நான் 5 வருஷமா இருந்திருக்கேன். முன்னாடியே வந்து எங்கள் அண்ணன் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பார், வெறி கொண்டு பேசுவார். அப்புறம் நினைச்சா ஒரு பைத்தியம் அப்படின்னு. இன்னைக்கு காசை வாங்கிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாங்க ப்ரோ. அரசியல் எதுக்கு வந்தார்? முதல்ல மக்களுக்கு நல்ல செய்யணும், இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு அரசியல் வந்தது. இன்னைக்கு விஜய் 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 போடா விஜய் போடா விஜய் போடா விஜய் விஜயவே பார்க்குறாரு ப்ரோ. நீங்களே இந்த மாதிரி நாய் நிறைய நாய் இருக்கு, நீங்களே பேசி அவளை பெரிய ஆள் ஆக்கி விட்டுறாதியா? அதை மதிக்கவே மாட்டோம் நாங்க, கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். சீமான் தொகுதியில டெபாசிட் கூட வாங்கப்பட்டாப்ல. அவர் இந்த ஊரே கிடையாது, அவர் சும்மா வந்து நிக்கிறாப்ல இந்த ஊர்ல. ஒரு தொகுதியில தோத்துரு இங்க வந்து நிக்கிறாரு. கேம் தோத்துதான் போவாரு. டெபாசிட்டோட காரைக்குடியில ஜெயிச்சிருப்பாரு. சீமான் இப்ப காரைக்குடியில வந்து நிக்கும் போது பிரபு டெண்டல் நிக்கிறாரு. யாரு கட்சிக்கு நிக்கிறாரு? நம்ம விஜய், இளைய தளபதி விஜய்க்கு நிக்கிறாரு. விஜய் வந்து ஒரு 2 வார்த்தை பேச விட்டாங்களா? மக்கள் எல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. சத்தியமாக மக்கள் சப்போர்ட் கொடுத்தா தளபதி நின்று அழகாக பேசிட்டு போகலாம். மக்கள் அதிகமாக பண்ணுறாங்க. மக்கள் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மக்கள் மேலே தப்பு. மக்கள் பையங்க எல்லாரும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. சத்தியமா உண்மையா இந்த வருஷம் 2026 ஜெயிக்க போற இது கட்சி நம்ம தளபதி விஜய் மட்டும்தான் ஜெயிக்க போறாரு.